ஆலிமா பட்டம் பெறும் தேரிழந்தூர் தெற்கு பட்டக்கால் தெரு அப்துல் காதர் அவர்களுடைய மகளார் அனிஷா அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. அடுத்தபடியாக பட்டம் ஆலிமா பட்டம் பெறும் மாணவி ஏ அனிஷா அவர்கள் சுற்றுரை நிகழ்த்துவார்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد. السلام عليكم ورحمة الله وبركاته. مغفرته الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. பயபக்தி உள்ளவர்களை தவிர நண்பர்கள் அந்நாளில் சிலருக்கு சிலர் பகைவர் ஆகிவிடுவார்கள். ஆழமான அன்புனா அடுத்தவன் நட்புக்கு ஆணி வேற அழுகும். அன்பு ஆழமா இருந்துச்சுன்னா நண்பனுக்கு வழிகாட்டும், வழி கிடைக்காது, இன்னும் கை கொடுக்கும், கைவிடாது. சில பேர் சொல்றது கேட்கலாம், நான் முன்னாடி நல்ல வழக்க சரியா இருந்தேன், ஆனா இப்ப என்னால அந்த மாதிரி இருக்க முடியல. பெண்கள்ல சில பேர் சொல்றது கேட்கலாம், நான் முன்னாடி இஸ்லாத்துடைய நடைமுறையை பேணி நடந்தேன், ஆனா இப்ப என்னால நம்ம நடக்க முடியல அப்படின்ட்டு. இவங்க சொல்றதுலாம் உண்மைதான். ஏன் இவங்க இப்படி மாறினாங்க, என்ன காரணம் அப்படின்னா நல்ல நட்பு ஏற்படுத்தி கொள்ளானால வந்த விளைவு அப்படின்னு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லி தரும் உண்மை இது. நல்லவங்கள நட்பாக ஆக்கி கொண்டா சொர்க்கத்துக்கு வழிகாட்டுவாங்க, நன்மை செய்ய வழிகாட்டுவாங்க, தீமை செய்யாம தவிர்க்க செய்வாங்க, இறையச்சத்திலையோ ஈமானிலையோ முன்னே இருக்க செய்வாங்க. மூன்று வகை நண்பர்கள். முதல் வகை மார்க்கப்பற்றி மிக்கவன், இவங்க இறை வழிபாட்டுல வழிகாட்டுவாங்க. இரண்டாவது பெரும்பாவி, இவங்க பாவத்தை தவிர எதுவும் செய்ய மாட்டாங்க. மூன்றாவது அப்பாவி, இவங்க சூதுவாதி இல்லாத வெற்றி. இதுல யார் நம்ம நண்பனா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அப்பாவி நட்பு ஆபத்தானது. ஏன்னா அவங்க நம்மள நன்மை செய்ய விட மாட்டாங்க, தீமை செஞ்சாலும் தடுக்க மாட்டாங்க. பெரும்பாவி, ஒருவேளை பெரும்பாவியோட நட்பு இருந்துச்சுன்னா உடனடியா அவங்களை விட்டு விலகணும். ஏன்னா அவங்க பாவம் செய்யவும் இல்லாம நம்மளையும் பாவம் செய்ய வச்சு தூண்ட வச்சு அழிச்சுவாங்க. அப்ப யாருக்கு நம்ம நண்பனா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா மார்க்க பற்று உள்ள மனிதரை தான் நண்பனா தேர்ந்தெடுக்கணும். அப்படியே மார்க்க பற்று உள்ள மனிதன் நண்பனா கிடைச்சா ஒருபோதும் அவங்களை விட்டு விடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி உள்ள நட்பு தான் உலக வெற்றிக்கும் மறுமை வெற்றிக்கும் வழிகாட்டக்கூடியதா இருக்கும். ஒரு முஸ்லிம் பேண வேண்டிய நற்பண்புகள்ல மிகவும் முக்கியமானது. ஒருபோதும் நாம் மறந்துவிடாது. தவறுகள் தனிமையில் உருவாகாது. இப்ப நண்பன் இல்லாத ஒரு மனிதன் தனிமையில உட்கார்ந்து தவறு செய்ய யோசிப்பானா? தனிமையில அதுவும் தனிமையாவானா? கண்டிப்பா கிடையாது. ஏதோ ஒரு வகையில கெட்ட நண்பன் தொடர்பு ஏற்பட்டிருக்கும். அதனாலதான் அந்த மாதிரி தீய பழக்கத்துக்கு ஆளாகி இருப்பாங்க. அதே மாதிரி புகை பிடிப்பவர், பகை வளர்ப்பவர், தீமை செய்பவர், திருடுபவர், மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையானவங்க, இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில கெட்ட நண்பனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் இந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆளாகி இருப்பாங்க. ஒரு முஸ்லிம் யாருடைய நட்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத கவனமாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன் தோழன் மார்க்கத்திலே இருக்கான். உங்கள ஒவ்வொருத்தவங்களும் யாருடைய நட்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத கவனிக்கட்டும். ஏன்னா நண்பன் ஒருத்தவனை வழிகெடுப்பும் செய்வான், நல்வழியும் கெடுத்துவான். நண்பனால் வழி கெட்டவன், நண்பனால் நல்வழி பெற்றவன். இரண்டு பேருடைய கதை வரலாறு இருக்கு. நண்பனால் வழி கெட்டவன் அபூஜஹலும் உத்பாவின் அபிமுகிதும் இரண்டு பேரும் நண்பரா இருக்காங்க. மக்கா ஆரம்ப நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
இஸ்லாத்தை பரப்ப செஞ்சுருக்கோம்ல. ஒரு நாள் அபூஜஹல் வியாபாரத்துக்காக வெளியூர் புறப்பட்டு போயிடுறான். நண்பன் இல்லாம உப்பா தனிமையில இருக்கான். உப்பாவுக்கும் நபி தோழருக்கும் கொஞ்சம் பழக்கம் இருந்ததுனால நபி அவர்கள் பேசும் முறையை கேட்கிற வாய்ப்பு உப்பாவுக்கு கிடைச்சிச்சு. அது மூலமா உப்பாவும் நபி அவர்களும் கொஞ்சம் பழக்கமானாங்க. எந்த அளவுக்கு மாறிச்சுன்னா உப்பா இஸ்லாத்தை ஏற்கும் அளவுக்கு மனம் மாறினா. ஒரு நாள் நபி அவர்கள் வந்து உப்பா சொல்றான், நாளைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா மறுநாளே ஊருக்கு போன அபூஜஹல் திரும்பி வந்துதான் பிரிந்த நண்பர் ஒன்று கூடுறாங்க. அவங்க சந்திச்சு விடுபட்ட போன கதையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. உப்பா பேச்சோட பேச்சா நாளைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்க போறேன் அப்படிங்கிற எல்லா செய்தியும் அபூஜஹல் சொல்லிடுறான். உடனே அபூஜஹல் கோபம் அடைஞ்சு சொல்றான், நான் வேணுமா இல்லைன்னா முகமது வேணுமா, இப்போ முடிவெடு. என் நட்பு வேணும் அப்படின்னா நான் சொல்றது நீ செஞ்சுதான் ஆகணும். நேரா முகமதுக்கு முன்னாடி போய் அவங்க மூஞ்சில காலி தூக்கணும். இப்படி செய்யலன்னா உனக்கு எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னா. உப்பா இஸ்லாத்தை ஏற்கிறது நேரான வழியில போகிருக்கும் தருவாயில தவறான நண்பனால அவங்க பேச்சு கேட்டு தவறான பாதையை தேர்ந்தெடுத்தான். சூழலை கைவிட்டான். உப்பா நபி அவர்கள் இடத்துக்கு போனா அபூஜஹல் சொன்ன அந்த இழிவான செய்தி செஞ்சா. அதோட நிப்பாட்டாம அதுக்கு நபி அவர்களுக்கு தந்தான். கௌபால நபி அவர்கள் இறைவனை வழிபட்டு போல ஒட்டகத்தோட குடலை எடுத்துட்டு வந்து நபி அவர்களுக்கு கழுத்துல போட்டது உப்பா தான். எந்த அளவுக்கு மாட்டானா மக்காவிலே நபி அவர்களுக்கு உப்பாவை தவிர யாரும் துன்பம் தந்துட முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான துன்பங்களை தந்தான். இது அனைத்தும் யாரால நடித்த நட்பால தான். உப்பாவுக்கு இப்ப தெரியாது, மறைமுறைதான் தெரியும் தான் தேர்ந்தெடுத்த பாதை தவறானது. நண்பனா வைத்தவன் இவனை பற்றி குரானால என்ன சொல்றானா, மேலும் அந்நாளில் கொடுமை புரிந்த மனிதன் கைகளை கட்டபடி கூறுவான், அதோ நான் இறை தூதருக்கு துணை புரிவதற்கு கூடாதா. எனது துர்பாக்கியமே இந்த மனிதனோட நட்பு வச்சு கொள்ளாம இருக்கணும். இவனுடைய பேச்சு கேட்டு வலிக்கேற்று இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். கெட்ட நண்பனாலதான் உப்பாவுக்கு மறுமையிலே நிலை. நேர்வழி காக்கும் நல்ல நட்பு. நல்லவங்க நட்பாக ஆக்கிக் கொண்டா ஒருபோதும் அவங்க வழி கிடைக்க மாட்டாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஐயாஷ் இப்னு ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இரண்டு பேரும் சிறந்த எடுத்துக்காட்டா இருக்காங்க. மக்கால சிறந்த நண்பராக இருக்காங்க. நிராகரிக்கிறவங்க துன்பம் தாங்க முடியாம இறை நம்பிக்கையாளர்கள் மக்கா விட்டு மதினாவுக்கு செஞ்சு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இரண்டு பேரும் ஒரே ஒட்டகத்துல மக்கா விட்டு மதினாவுக்கு போறாங்க. அவங்க போற செய்தி அபூஜஹலுக்கு தெரிய வருது. உடனே அபூஜஹல் வேகமா ஓடி வந்து தூரத்துல கூப்பிடுறான், ஐயாஷ் நீ பிரிஞ்சு போறதை தாங்க முடியாம உங்களுடைய காயை சாப்பிட மாட்டேன், நிழல்ல உட்கார மாட்டேன்னு சபதம் எடுத்துக்காங்க. நீ திருப்பி மக்காவுக்கு அப்படின்னு கூப்பிடுறான். ஐயாஷுக்கு தாய் அப்படின்னு மனப்பதக்கம் ஏற்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் மதீனாவுக்கு வரல மக்காவுக்கு போறேன் அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வேணாம் போவேனா, அபூஜஹலை நம்ப வேணாம், அவன் எப்படியாச்சும் உன்னை மக்காவுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் சொல்றான். நீ அங்க போனா உனக்கு சோதனை இருக்கு, இஸ்லாத்தை விட்டு நீயும் சொல்லி செய்வாங்க, நீ போவேனா அப்படின்னு எவ்வளவு வந்து சொல்றாங்க. ஆனா ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய தாய் வந்து கஷ்டப்படுறாங்க, நான் வந்து மக்காவுக்கு போய் தான் ஆவேன் அப்படின்னு உறுதியா இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீ போகணும்னு முடிவு எடுத்துட்டு போயிட்டு வா, போகும்போது என்னுடைய ஒட்டகத்தை எடுத்துட்டு போ, என்னைக்காச்சும் மதீனாவுக்கு நீ வரணும் விரும்பினா அது மட்டும் உனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஐயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு போறாங்க. போய் நுழைஞ்சோடனே எதிரிகள் அவங்களை கயிற்றால கட்டி போட்டு துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஐயாஷுக்கு தெரியுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது எல்லாம் உண்மை அப்படின்ட்டு. இன்னும் ஐயாஷ மக்காவுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அபூஜஹல் பொய் சொல்லி சரித்திட்டு போட்டு வர வச்சிருக்கான். அதுவும் ஐயாஷுக்கு தெரியுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனாவுக்கு போன நண்பன மரத்துல இறைவசனம் இறங்குச்சுன்னா அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதி
இது அனைத்தும் யாரால? நல்ல நட்பால தான். மறுமையில் பயன்படும் நல்ல நட்பு. மறுமை அப்படின்னாலே யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க நிலையை நினைச்சு பயந்துட்டு இருப்பாங்க. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து இழந்து போடுவாங்க. அந்த நிலை கண்டிப்பா வந்து தீரும். ஆனா இந்த நிலை எல்லா மனிதருக்கும் வராது. யாரை வளர்க்கிற நல்ல நட்புடனும் ஆழமான அன்புடனும் இருந்தாங்களோ, இறைவனுக்காக நேசிக்கிறாங்களோ, அவங்களுக்கு மறுமையில எந்த ஒரு கலக்கமோ திடுக்கமோ அச்சமோ இல்லாத குர்ஆன் சொல்லுது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசில் நுழைறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, இருக்கிறேன் இறை தூதரேங்கறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இங்கே கேக்குறாங்க, இருக்கிறேன் இறைவன் தூதரேங்கறாங்க. இரண்டு பேரையும் அழைத்து வலது பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் இடது பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் நிக்க வச்சு நபி அவர்கள் கையால இரண்டு பேருடைய கையை பிடித்து உயர்த்தி அங்க இருக்கிற மக்களுக்கு சொல்றாங்க, இந்த நிலையில தான் நம்ம எழுப்பப்படுவோம் அப்படின்ட்டு. சுபஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான காட்சி. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், மறுமையில யார் நம்ம எழுப்பப்படுவோம்? நல்ல நட்போட எழுப்பப்படுமா, இல்லைன்னா வழிகிட்டு அரசோட தீய நட்போட எழுப்பப்படுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி தீய நட்போட எழுப்பப்பட்டா அவங்க நம்மளுக்கு உதவுவாங்களா? கண்டிப்பா உதவ மாட்டாங்க. உதவும் நினைச்சாலும் உதவ முடியாது. ஆனா நல்ல நட்பு கண்டிப்பா நமக்கு மறுமையில உதவும். அதனால ஒவ்வொருத்தவங்களும் நம்ம யோசிக்கணும், யாரோட நட்பு வச்சுக்கணும் அப்படிங்கறத சரியா முடிவு எடுத்து ஆக வேண்டும். மறுமையில இந்த மனிதனும் நட்பு வச்சு கொள்ளாம இருந்துருக்குமே அப்படிங்கிற நிலை உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு நம் அனைவரையும் அல்லாஹ் நல்ல நட்போடு சேர்த்து அதை மறுமையில் சொல்வதில் உறுதி சேர்ப்பானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாம்.